அனைத்து தொழில்துறையினருக்கும், என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும், அன்பு பேட்டர்ன் மாஸ்டர்களுக்கும் மற்றும் காவல்துறை நண்பர்களுக்கும், முதலமைச்சர் நம்முடைய விஜயண்ணா அவர்களுக்கும், திருப்பூர் வடக்கு தெற்கு ஆகிய அனைத்து எம்எல்ஏ பெருமக்களுக்கும் ஒரு இளைஞனா நான் ஒரு 16 ஆண்டுகளாக நம்ம இந்த தொழில்துறையில கேம் மிஷினரிஸ் தொழில்துறையில சாதிச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். நான் பிசினஸ் 6 ஆண்டுகளாக நல்ல சிறப்பா நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபேப்ரிக் ஸ்ப்ரெட்டிங் அண்ட் கட்டிங் மிஷின் இயந்திரங்களை வெகு சிறப்பா செஞ்சு இந்தியாவிலேயே முதல் முறையாக கேம் லேபருக்காக வெல்ஃபேர் சர்வீஸ் பண்ணி அதுல நிறைய சாதனைகளை நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய கம்பெனி பேரு திருப்பூர் கவர்மெண்ட் மிஷினரிஸ் டிஜிஎம்ங்கிற நேம்ல எண்ணற்ற பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மிஷினரிஸ் இயந்திரங்களையும் நம்ம சப்ளை பண்ணி மணியப்பரல் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களிலும் நம்ம மிஷினரிஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்மளுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாத நிறைய இயந்திர உற்பத்தியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சில உள் கை கூலிகளை வச்சுக்கிட்டு நிறைய தொந்தரவு நம்ம கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு இளைஞன் தனிப்பட்ட முறையில முன்னேறது யாருக்குமே பொறுக்காது. எல்லாத்தோட பிசினஸ்லயும் இருக்கும். இருந்தாலும் தினம் ஏதோ ஒரு மன உளைச்சலை கொடுத்துட்டு ஏதோ நம்மளும் நம்ம போட்டி போட்டு எல்லாத்தையும் சாதிச்சு கொண்டுதான் வந்துட்டு இருக்கிறோம். இப்போ எக்ஸ்ட்ரீமா என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னா, ஒரு ஆள் இவர் நம்ம கூட இருந்த ஒரு நபர் தான் டிஜிஎம். இங்க பாருங்க, இது நம்மளுடைய கம்பெனி பேர் டிஜிஎம். ஓகேங்களா? 6 ஆண்டுகளாக சிறப்பா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த நற்பெயரை கெடுக்கும் வகையில இந்த ஃப்ராடுக்கு என்ன பண்றதுன்னு பாருங்க. டிஜிஎம்ங்கிற ஒரு நேம்லயே இந்த மாதிரியான ஒரு மன உளைச்சல்களை கொடுத்து இந்த மாதிரி ஒன்னும் பண்ண முடியாது. என்ன சொல்றேன், இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு தவறான முடிவுக்கு நான் போக மாட்டேன். மென்மேலும் சாதிப்போம். இதையும் நான் யூடியூப்ல கண்டிப்பா பதிவிடுவேன். இன்னைக்கு 2026 ஜூன் 17 நாம் நிறைய தடங்களை தாண்டி வந்திருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தனமான செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கடவுள்னு ஒருத்தர் இருக்காங்க. கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். சட்டத்தின் மூலமாக எங்களுக்கு தண்டனை கிடைக்கும். கண்டிப்பா நான் தவறான முடிவுக்குள்ள போக மாட்டேன். இந்த டிஜிஎம் மென்மேலும் மேன்மைக்கு கொண்டு வருவேன். நன்றி, வணக்கம்.